ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா இப்போ சில இடத்துல பேசுகிறதுக்கு எதுனா இருக்கும், எதுவுமே பேசுறதுக்கு இல்லாமல் வந்த இடம் இதுதான். ஏன்னா வந்து மனசார தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு வந்த ஒரு இடம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு ப்ரெஸ் ஷோ அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது, எத்தனை படத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியும். நீங்கள் பார்க்குற ஷோக்கு வந்து நாங்கள் வந்திருந்தோம். ராம் சார் வந்து என்ன சொல்லிட்டார், ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் உள்ளே வரல. அவர் எப்போயுமே படம் பார்க்க மாட்டார். சிவா என்ன அனுப்புகிறாரு, நீ போய் பார்ப்பா அப்படின்ட்டு. இவர் வெளியில் காரில் படுத்துட்ருக்காரு, நம்ம இல்லை படுத்துட்ருக்காரு. நான் உள்ளே வந்தேன். ஃபஸ்ட் டைம் இடம் இல்லாமல் கையில் ஒவ்வொருத்தராக சேர் தூக்கிட்டு வந்தாங்க நிறைய பேர். அது நிறைய பேர் சேர் அங்கேருந்துலாம் தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ பின்னாடி ஃபுல்லாக சேர்ஸ் இருந்தது. நான் அங்கே இருந்து பார்த்தேன். நீங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க, நிறைய கிளாப்ஸ் பண்ணீங்க. அப்போ நமக்கே ஒரு டவுட் வந்துச்சு, உண்மையிலேயே கிளாப் பண்ணுறாங்களா இல்லை வந்து. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஷோ பார்த்து அதில் இருக்க சந்தோஷம் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் எங்கெல்லாம் கை தட்டினீங்களோ அந்த இடம் எல்லாமே எல்லா ஊர்லேயும் கை தட்டினாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது, ஃபஸ்ட்டு ஆடியன்ஸு ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் நீங்கள் தான். இப்போ ஒரு டவுட் இருக்கு, கேட்கலாமா? உண்மையிலே கை தட்டினீங்களா இல்லை சும்மா எல்லாம் என்ஜாய் பண்ணி தானே கை தட்டினீங்க? ஓகே ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த ஷோக்கு அப்புறம் நான் போய் ராம் சார் கிட்ட சொன்னேன், சார் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க சார் அப்படின்னா. அப்போ தான் எங்களுக்கு இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்போ தான் வந்து நாங்கள் 2 பேர் ரொம்ப ரிலீஃபே ஆனோம். அப்பா சார் இவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்க, 100% எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. என்ன மேடம்? ஓகே. ஸோ ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போனால் ஜெட்லேக் வரும். ஓகே, தமிழ்நாட்டிலேருந்தே ஜெட்லேக்கில் இருக்கேன் நான் இப்போது. ஏன்னா நேற்று எங்கே தூங்கினேன், நேற்று ஈவினிங் எங்கே சாப்பிட்டேன், நேற்று மதியானம் எங்கே இருந்தேன், எதுவுமே தெரியவே தெரியாது. அதாவது சார் சர்க்கஸில் கூட இப்படி கூப்பிட்டு போக மாட்டாங்க. அதாவது எப்படின்னா, அந்த குரங்கு விதையை காட்டுறதுக்கு ஏரியாவாக போவாங்கல்ல, அது மாதிரி என்னை கூட்டிகிட்டு என்ன சொன்னார்னா, கோயம்புத்தூர் மட்டும் வந்துருங்கன்னு தான் சொன்னார். சரி, கோயம்புத்தூர் போயிட்டு பக்கத்தில் 2-3 தேட்டர், அன்றைக்கே ஈரோடு, அன்றைக்கே சேலம், திருப்பூர், அதுக்கப்புறம் அங்கேருந்து சேலத்துலேருந்து பக்கத்தில் தான் சார் அப்படின்னாரு. எங்கே? திருநெல்வேலி. சேலத்துலேருந்து திருநெல்வேலி பக்கத்துலேருந்து எனக்கு இந்த படத்தில் தான் சார் தெரிஞ்சது எனக்கு. அப்புறம் திருநெல்வேலி போனதுக்கப்புறம் திருநெல்வேலி நைட் 2 ஷோ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து தூத்துக்குடி போயிட்டு திருப்பி திருநெல்வேலி வந்து திருப்பி மதுரை. இப்போ மதுரையில் நேராக இங்கே தான் வரேன். ஓகேங்களா? உண்மையிலேயே அதனால தான் வந்து எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு அமிச்சிங்க, மேடம் ஐம் வெரி சாரி, இன்னும் உங்கள் ரிவ்யூ படிக்கல நான். அண்ட் அதே மாதிரி பிரதர் தப்பாக நினச்சிங்க. ஆனால் ஒன்று தெரியும், நீங்கள் வந்து நிச்சயமாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணதால, என் மேலேயும் ராம் சார் மேலேயும் இருக்க அன்புனால நிச்சயமாக நல்லா தான் எழுதியிருப்பீங்க. நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இங்கே இருக்கீங்க, நல்லா தெரியும் எனக்கு. ஓகே, ஆனால் நீங்கள் எழுதுந்து அந்த அன்பு எங்களால் ஈஸியாக உணர முடியுது. அந்த ப்ரெஸ் மீட்லேயே தெரிஞ்சுது ஹவு மச் யூ லவ் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்ட்டு. இப்போது நான் இந்த சைடு வரேன். லாஸ்ட்டாக நான் ராம் சாரை பற்றி பேசலான்னு இருக்கேன். ஸோ நிறைய பேர் பேசுவாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ பிரதர். ஏன்னா அவர் தான் நீங்கள் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு மெசேஜ் காலையில் அவரோட ஃபோன் காலில் தான் எழுந்தேன். அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த பாசிட்டிவிட்டி இன்னும் போயிட்டே இருக்குது. உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற அந்த லவ்வுக்கும் எங்கள் மேலே இருக்கிற அன்புக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கிரேஸ் ஆக்சுவலாக உங்கள் ஸ்டோரி பார்த்தா இப்போ எனக்கே கண்ணில் தண்ணி வருது. எங்கள் அம்மா அந்த இதெல்லாம், அந்த ஃபீல்லாம் சீரியஸாக பேச அதுக்கே சிரிக்கிறீங்க? இல்லை உண்மையிலே அவங்க ரொம்ப இமோஷன் ஆகிட்டாங்க. அண்ட் அது ஐ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட். அண்ட் யூ டிட் அ ஃபண்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா ஒரு படத்தில் ஃபோன்லேயே 2 பேர் பேசி ஒரு படம் பண்ணதுன்னா இதுதான் நினைக்கிறேன். ஓகே, வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். யூ டிட் அ கிரேட் ஜாப். உங்களுக்கு பெரிய இடங்கள் இங்கே காத்துட்ருக்கு. அண்ட் மதன் கார்கி சார், இப்போ ஒரு படத்தில் வந்து ஒரு லிரிசிஸ்ட்டாக எழுதிட்டு அவர் வந்து போயிடலாம். ஆனால் இந்த படத்தை அவர் அப்படி இல்லவே இல்லை. அவர் வந்து அவ்வளோ இந்த படத்துக்காக உழைச்சார். இந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை, அது 100% அவருக்கு ராம் சார் மேலே இருக்கிற ஒரு அன்பு. அண்ட் சம்டைம்ஸ் வந்து உண்மையை சொன்னார். அந்த உண்மையை சொல்லும் போது அது அவ்வளோ பெரிய காமெடி ஆகும்னு அன்றைக்கி நினைக்கவே இல்லை. பாலா சாரோட சொன்ன விஷயம் தான் இந்த ஸ்மோக் பண்ண விஷயம் சொன்னீங்களே, அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லை அப்படின்னீங்க. ஆனால் வந்து அவர் எவ்வளோ சீரியஸாக இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு ஹியூமரஸ் பர்சன் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி தட் யுவர் ஃபேமிலி ரியலி என்ஜாய் த மூவி, யுவர் சன் என்ஜாய் த மூவி. தட்ஸ் த ஹோல் ஐடியா. ஓகே, அப்புறம் ஜிகேபி பிரதர்ஸ், இந்த படத்தை வந்து ராம் சார், இங்கே பார்க்குற ராம் சாரே வேறு. ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடிலாம் ஒரே டென்ஷன், டெய்லி ஃபோன், சிவா பயங்கர ப்ரெஷராக இருக்குது. ஏன்னா அங்கே வேறு டேட் கொடுத்துட்டோம் நம்ம, இது ஹாட் ஸ்டாருக்கு. இப்போ நம்ம இது வேறு லாக் பண்ணோம் அப்படின்னும் போது ரொம்ப படம் பார்த்தவங்களாம் வந்து நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னும் போது ஜிகேபி பிரதர்ஸ், ஜிகேஎஸ் பிரதர்ஸ் என்னென்னா ராம் சார் மேலே வச்சு இந்த நம்பிக்கையினால தான் அவங்க உள்ளே வந்தாங்க. ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு தேட்டருக்கே வந்திருக்காது படம். நாங்கள்லாம் ஃபஸ்ட் ஷோ பார்க்கும்போது நீங்கள் எந்த கோயில் இருந்தீங்க சார்?
சங்கையா கோயிலில் இருந்தீங்களா? தேங்க்யூ சங்கையா, அவருக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாரு. நீங்கள் ஹாப்பி தானே சார்? அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஓகே, தேங்க்யூ சார். அடுத்தது வந்து கமலா சினிமாஸ் பிரதர், உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற அன்பு வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலேயே தெரிஞ்சுது. ஹவு மச் யூ லவ் அண்ட் கேக். என் பர்த்டே கூட எங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய கேக் வெட்டல, ஆனால் என்ன படத்துக்காக அவ்வளோ பெரிய கேக் வாங்கி ரொம்ப நல்லா டேஸ்டி. எங்கே வாங்கினீங்க அந்த கேக்கு? ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ அடிக்கடி வரோம் நாங்கள், வெறும் படத்துக்கு தான் வரணும்னு கிடையாது, சும்மா கூட கேக் வெட்டி கூப்பிடலாங்களே. ஓகே, வி லவ் யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். கமலா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு அஸ். ஓகே, தேங்க்யூ. அண்ட் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் தயாநிதி. எல்லா இன்டர்வியூலையும் நம்ம ராம் சார் சொல்லுவார் ஆபத் பாந்தவனா வந்தார் அப்படின்ட்டு. அது உண்மை தான். அது ஏன்னா குறுகிய காலத்தில் அவ்வளோ கேட்சி சாங்ஸ், ஒவ்வொன்றும் கிளாட்சி. அது அட் த சேம் டைம் வந்து ஈவன் இந்த படத்துக்கு இல்லைன்ற ஒரு விஷயத்தை எங்கேயுமே நம்ம தோணவே வைக்கல. பிரதர், யூ ராக்ட் இட், ஸ்டில் லாங் வே டு கோ அண்ட் யூ பிளெஸ்ட். இந்த மாதிரி ஒரு டெபியூ கிடச்சிது. உங்கள் பக்கத்தில் எடிட்டர் பிரதர், எப்படின்னா ஏன் அவங்கெல்லாம் குவைட்டாக இருக்காங்கன்னா, உண்மையிலே ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப நிறைய பேச மாட்டாங்க. இல்லை இது மாதிரி தான் எதனா மைக் கச்சா உண்மையை சொல்லிடுறேன் சார். இதுக்கு பற்றி இவ்வளோ சிரிக்காதவங்க இதுக்கு ஏன் சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? படத்தை பார்த்தீங்க, நடிச்சிருக்கேன், அதெல்லாம் கூட தெரியல. ஸோ பிரதர், ஆனால் அவங்க ஒர்க் எக்ஸ்ட்ரானரி. அது ராம் சார் விட மாட்டார். அண்ட் ராம் சாரோட ஒர்க் பண்ணது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் மித்துல் வந்து நான் ஒரு ஆர்டிஸ்டாவோ என்னோடய சன் மாதிரி தான் அந்த படம் ஃபுல்லாக நான் பண்ணது. இந்த படத்தில் வர அப்பா வந்து நான் ரியல் லைஃப்பில் இருக்க அப்பா தான், ஆனால் வந்து உண்மையிலே மித்துலோட அப்பா அது மாதிரி தான். ஸோ டாடா இங்கே இருக்காரா? வரல இன்றைக்கி. இருக்காரா? எங்கே இருக்காரு? டாடா கை காட்டுங்க எல்லாருக்கும். அவர் தான் உண்மையான அன்போட அப்பா. அவன் அம்மா அங்கே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உண்மையிலே முத்துல் நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்கீங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா தேட்டர்ஸ்லையும் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ நீங்கள் எப்படி மித்துலை பார்த்துக்கிங்களோ அதோட ராம் சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. மித்துல், ஆமாம், நீ நல்ல நடிகன் ஆகணும்னா தயவுசெய்து என்னோட எல்லா படத்தையும் பார்க்காத. நல்ல டான்ஸர் ஆகணும்னா அது பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ராம் சார் போகிறதுக்கு முன்னாடி போர் அடிக்கல. இது நான் வெளியில் வரணும்னு பேசலை, சும்மா ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன். இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. ஓகே, ரெக்கார்ட் பண்ணலன்னா இன்னும் ஜாலியாக பேசுகிறேன். அதான் பயமாக இருக்குது, எடிட் பண்ணி பேசுகிறேன். ஸோ இங்கே வந்து ராம் சாரோட டீம் இருக்குது. எல்லாம் கை தூக்குங்கப்பா அப்படியே. ஏன்னா எல்லா பேரையும் படித்தேன்னா ரொம்ப இவங்க இல்லைன்னா சத்தியமாக சொல்கிறேன் இந்த இது வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காது. அண்ட் அமுதவன் எல்லார் பேரையும் வந்து சுந்தர் டக்குன்னு சொல்லுங்கப்பா. ஒரே சார் எவ்வளோ கூப்பிடலாமா சார்? எல்லாம் மேலே வாங்க. இவங்கெல்லாம் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த கேங். அப்படியே இப்போ இந்த வீடியோ ஒன்று வந்தது இல்லை, அது வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக பண்ண வீடியோ. அந்த வீடியோ எக்ஸாக்டாக 20 மினிட்ஸ் முன்னாடி தான் ரெடி ஆச்சு. அது வரைக்கும் ஆஃபீஸில் எல்லாருமே பண்ணாங்க. ராம் சாங் பாப்பா, என்னப்பா நம்ம படம் தான் பாப்பா. இவனு ஜூனியர் ராம் சார் மாதிரி தான் இருக்கான் பாப்பா. ட்ரெஸ்ஸு கூட வாடா அதே மாதிரி போட்டுருக்கோம். கண்ணாடிங்க இருக்கு. ஓகே, ஸோ ராம் சிங் இன்னொருத்தர் இருக்காரு. உண்மையிலே ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட். இவங்க இல்லைன்னா இந்த படம் வந்து ராம் சார் வந்து அப்படி ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்கள பார்த்துக்கிறாரு. அவங்களும் வந்து ஒரு ஃபேமிலியில் அப்பா மாதிரி ராம் சாரை பார்த்துக்கிறாங்க. தேங்க்யூ கைஸ். ஐ கான்ட் மென்ஷன் எவ்ரிபடிஸ் நேம். ராம் சார் ராம் சிங் வாப்பா. உன்னை மறக்க முடியுமா? வா. இவன் ஏன் மறக்க முடியாதுன்னு சொல்கிறேன் தெரியுமா? அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி பாலக்காட்டில் என்ன வெயில் இருக்கும், 40-45 டிகிரியில் ஓடி வர சீனு. அப்படி ஓடி வந்து கட்டு கூட சொல்லலை, நானே கட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இவன் வந்து மரத்து பக்கத்தில் நின்றுந்தான். ஓடி வந்து அவன் கையை பிடிச்சேன். அப்பா நானா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சிரிச்சுட்டே இருக்கான். ஏன்னா சிரிக்கிறேன்னு கேட்டால், நீங்கள் போன படத்தில் நடிக்கல சார், அந்த படத்தில் நடிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும் அப்படின்னு. அதாவது நம்ம சோகத்தில் இருக்கும்போது இன்னும் சந்தோஷத்தை தரான் பாருங்கள். ராம் சார் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் நல்ல வேலை அந்த படத்தில் நான் நடிக்கலை, அதை நினச்சி சந்தோஷப்படுறேன். ஸோ ராம் சார் வந்து அசிஸ்டன்ஸை எந்தளவுக்கு லவ் பண்ணுறாரு. இப்போ ஒரு டைரக்டர் வந்து எல்லாம் சொல்லுவாங்க என்னோடய அசிஸ்டன்ட், அதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மனுஷன் எந்த அளவுக்குன்னா, இந்த படத்தில் என் பேர் கோகுல் சார். எதுக்கு சார் கோகுல்னு வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்களே. இப்போ ஜென்ரலாக எல்லா படத்துலையும் சிவானே வச்சுருப்பாங்க, அதனால தான் என் பேர் சிவாலாம் வந்திருக்கோம். எதுக்கு சார் கோகுல்னா ஒரே ஒரு சார் இல்லை சார், எல்லா படத்தையும் அசிஸ்டன்ட் பேர் வைப்பேன் ஹீரோக்கு, அதனால் எனக்கு பேர் கோகுல் சார். இவன் தான் சார் கோகுல்னு வராது, அசிஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அவர் அப்படி ஒரு லாஜிக் வச்சுருக்காரு. படத்தில் ஹீரோவாக நடிக்கிறவங்களே அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற டேரக்டர் யாருன்னா இருக்காங்களா இங்கே? தேங்க்யூ சார், தேங்க்யூ. கோகுல் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கார், மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காரு.
அண்ட் தேங்க்யூ கைஸ். ஐம் சாரி நிதிஷ் பேர் சொல்லலாம் மறந்துடாதீங்க. அட்டண்டன்ஸ் எடுக்கிறேன். ஸோ லவ் யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதை தாண்டி இப்போ வந்து 2 பேர் இருக்காங்க. நீங்கள் அப்படியே நிற்கலாம், நல்லா தானே சார் டீம் ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு. ஸோ பிரதீப் சார் வந்து இல்லைனா இந்த ப்ராஜெக்ட் வந்து நிச்சயமாக நடந்திருக்காது. ஏன்னா ராம் சார் வந்து சும்மா ஃப்ரெண்டை மீட் பண்ணி கதை பேசுகிறதுக்காக தான் அங்கே போயிருக்காங்க. அப்போ பிரதீப் சார் ராம் சார் மேலே இருக்கிற அன்புனால் அவர்கிட்ட கேட்டு இந்த ஓகேயான கதை இது எதுனா பிரதீப் சார் மாதிரி ஒரு ஆள் அந்த இடத்துல இருந்ததுனால தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்தது. சார் தேங்க்யூ ஸோ மச், யூஆர் இன் அ கிரேட் பிளேஸ் அண்ட் வி வாண்ட் யூ டு டூ மோர் மூவிஸ் லைக் திஸ். ராம் சார் நல்ல இயக்குனர் உங்களுக்கு தெரியும், நல்ல நடிகரும் உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் யாருன்னா கைத்தட்டி எதுனா பண்ணாங்களா பார்த்தீங்களா? ஒன்றுமே அந்தளவுக்கு நம்மளை லவ் பண்ணுறோம். தேங்க்யூ சார், வி வாண்ட் யூ டு டூ மோர் மூவிஸ். ஓகே, தேங்க்யூ பிரதர். இப்போ ராம் சார் பற்றி பேசலான்னு என்னென்னா, லாஸ்ட் நாங்கள் இத்தனை தேட்டர் போயிட்டு வந்தோம்ல, ஒரு டைரக்டர் 6 வருஷம் கழிச்சு படம் பண்ணுறாரு. அந்த தேட்டரில் நான் கேட்குறேன், இங்கே ராம் சார் ஃபேன்ஸு, ராம் சார் லவ் பண்ணுற எத்தனை பேர் இருக்கீங்கன்னா அவ்வளோ பேர் கை தூக்கி சிரிக்கிறாங்க, அவ்வளோ பேர் கை தூக்கி சந்தோஷப்படுறாங்க, கிளாப் பண்ணுறாங்க. ஒரு டைரக்டரை இந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் சினிமாவுக்கு என்னெல்லாம் அவர் லைஃப்பை வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு. எதுக்காக இவரை லவ் பண்ணோம்? ஏன்னா இவர் வந்து சினிமாவை லவ் பண்ணுறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் இமோஷன்ஸை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் யாருமே வில்லனே கிடையாது. அதை கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை சார் நிறைய நல்லவங்க இருக்காங்க சார் லைஃப்பில், நம்ம பார்க்குற பார்வை தான் சார் ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. அண்ட் இந்த படம் நாங்கள் தேட்டராக விசிட் பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஈரோடில் சொன்னார், இது வரைக்கும் என் குழந்தை வந்து ப்ளீஸ் சாரின்னு சொல்லி நான் கேட்டதே இல்லை சார். இந்த படம் பார்த்துட்டு போய் அவன் ப்ளீஸ் அப்படின்னு நான் என்னன்னு கேட்டேன்னா, ஒரு ஓடை இருக்குது என்னை கூப்பிட்டு போறியப்பா அப்படின்னா. ஃபஸ்ட் டைம் என் பையன் வந்து பைக்கில் உட்கார வச்சு ஓடைக்கு கூப்பிட்டு போனேன். அவங்க வந்து மீன்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப ஹாப்பியானா. அப்போ தான் நான் நினச்சேன், லைஃப்பில் நான் ஏதோ ஒன்று முக்கியமான விஷயம் தேடிட்டு இருக்கேன், இதோட ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு. இந்த படம் பார்த்து ஒருத்தன் தெரிஞ்சுறானா அவர் எவ்வளோ பெரிய லைஃப்பில் வந்து நிறைய பேர் லைஃப்பில் இம்பாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டேன், இதை பார்த்து சொன்னதுக்கப்புறம் அவர் இன்தூசியாஸ்டிக்காக எழுந்து, சார் இந்த படம் பார்த்து நான் தமடிக்கிறதை விட்டேன் சார் அப்படின்னாரு. நாங்கள் சும்மா சொல்ல என்னென்னா, இந்த படத்தில் வர மாதிரி பையன்கிட்ட சொல்லிட்டு வாசலில் போய் அடித்தேன். உடனே என்ன பண்ண, கேமரா திருப்பி அவன் பேசி நல்லா எடுங்க, இனிமேல் ஈரோடில் இந்த மனோஜ் மட்டும் தம் அடித்தானா, அவர் பேர் மனோஜ், தம் அடித்தா சொல்லுங்கள். இது வந்து ஒரு தேட்டரில் நடந்த விஷயம். ஆனால் யூ ஓன்ட் பிலீவ், தேட்டர் நாங்கள் போகும்போது அங்கே வந்து அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் இந்த படத்தை கனெக்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க எல்லாமே சொன்னது ஒன்று தான், ராம் சார் நீங்கள் ரொம்ப லேட்டாக படம் பண்ணக்கூடாது, நீங்கள் அடிக்கடி படம் பண்ணணும். ஏன்னா உங்கள் படம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோ பேர் வாழ்க்கையை வந்து மாற்றுது. அவ்வளோ பேர் நேற்று எவ்வளோ பேர் அழுததெல்லாம் நான் பார்த்தேன். அதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இன்றைக்கி சந்தோஷமான டைம். ஸோ உங்களுக்கு நான் வேறு யாரும் நடித்தா அவங்களுக்கு வந்து நடிப்பு சொல்லித்தரேன் நான். ஓகே, டான்ஸ் சொல்லித்தரேன். நான் நடிக்கணும் கூட அவசியம் இல்லை. இல்லைனா நீங்கள் சீரியஸான படம் பண்ணுங்கள், வருஷத்துக்கு இது மாதிரி ஒரு படமும் ஒன்று பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் எங்களோட ரிக்வெஸ்ட்டு. ஸோ ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் டு ராம் சார் ஃபார் தி ஒண்டர்ஃபுல் லவ் தட் ஹி ஷோஸ் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. அதுக்கப்புறம் இங்கே முக்கியமாக ஒருத்தர் தேங்க் பண்ணோம், சுரேஷ் சந்திரா சார். எங்கே இருக்காருன்னு தெரியல. ஒரு படத்துக்கு பியூராவாக இருக்கலாம், ஆனால் அவர் பார்க்குற எல்லாருக்கிட்டையும் போய் இந்த படத்தை பற்றி பேசி எனக்கு அவங்க எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. எங்கே இருக்கார் அவர்? வெளில இருக்காரா? வெரி குட், தேங்க்யூ சார். அண்ட் தேங்க்யூ நாசர் சார், தேங்க்யூ. அதாவது தேங்க்யூ நாசர், நான் இங்கே தான் சார் இருக்கேன், அவரே சொல்கிறார். தேங்க்யூ சார். எனக்கு கண்ணு தெரியும் சார், நீங்கள் கருப்பு சட்டை தானே போட்டிருக்கீங்க. ஓகே. ஸோ மற்றபடி இது வந்து எப்படின்னா, ஒரு காலேஜில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. திருப்பி ஒரு தடவை கேட்குறேன், இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி, உண்மையிலேயே நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க படத்தை? என்ஜாய் தானே பண்ணீங்க மேடம்? நிச்சயமாக நீங்கள் அமிச்ச எல்லா வியூஸ் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். பார்த்துட்டு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஒருவேளை ரிப்ளை பண்ணலாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. இன்னும் வீட்டுக்கே போகல சார், எப்படியே போனோம்னா சாயந்தரம் வேலூர் சார், அப்புறம் கிருஷ்ணகிரி சார், அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் வந்திருக்கு சார். தயவுசெய்து விட்டுருங்க சார் ப்ளீஸ். ஒரு 2 days கேப் விடுங்க. எங்கள் வீட்டில் போய் மறந்துட்டு இருப்பாங்க வீட்டில். ஜஸ்ட் நான் ஃபேஸ்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னா அந்தளவுக்கு ராம் சார் இறங்கி இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா உண்மையான சந்தோஷம், நான் வெயிலில் அலைஞ்சது, மரத்தில் ஏறினது, மலையில் இருந்ததெல்லாம் தாண்டி தேட்டரில் கை தட்டும் போது அதில் பார்க்குறதுக்கு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் நீங்கள் இந்த சந்தோஷத்தை கொண்டது அதோட எனக்கு ரொம்ப ஹாப்பி. மனசார தான் திருப்பி, ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க உங்கள் சப்போர்ட் வேணும், சப்போர்ட். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. എല്ലാവർക്കും വണക്കം. എനിക്ക് ചേച്ചി പറഞ്ഞതിൽ പകുതിയെ മനസ്സിലായുള്ളൂ.
ഫുള്ളായി മനസ്സിലായില്ല. ഓക്കെ, താങ്ക് യു സോ മച്ച് ചേച്ചി, താങ്ക് യു. எல்லாருக்கும் நமஸ்காரம், வணக்கம். ஸோ ஹாப்பி இங்கே நிற்கும்போது இந்த ஸ்டேஜில். சாரி ஃபார் த லேட் கம்மிங், ஏன்னா ஃப்ளைட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் ராம் சார். தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். ஏன்னா ஃபஸ்ட்டில் சினிமாவில் நடிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்த ஒரு டைமில் நான் இவ்வளோ யோசிக்கலை. ஒரு நாள் அம்மாக்கிட்ட கேட்டேன், எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருக்குது, என்ன பண்ணோம் அப்படி கேட்டேன். அப்போ அம்மா சொல்லிது என்னென்னா, இது நம்மளோட ஏரியா கிடையாது, போய் படி, நல்லா படித்து நல்லா ஜோலிக்கு போ அப்படியெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ அந்த டைமில் நான் கேட்டேன்னா, எனக்கு ஆர்ட் ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் டான்ஸில் போய் நான் டான்ஸ் டீச்சர் ஆகுவேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி. ஸோ டான்ஸ்லாம் ஜாயின் பண்ணி ஒரு டைமில் எனக்கு புரிஞ்சிடுச்சு, எனக்கு ஸ்டடீஸை விட எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எனக்கு என்னமோ ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ணோன்னா அது நான் இந்த ஏரியாவில் தான் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிங்க்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. லைக் அன்போட இந்த ஏஜில் தான் டிசைட் பண்ணியாச்சு, ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்ட்ரஸ் அப்படின்றது. ஸோ அந்த வயசில் இருந்த அந்த குழந்தைகிட்ட இப்படி இப்போ திருப்பி பார்க்கும்போது, ஸோ மலையாளத்தை விட இப்போது என்னோடய டெபியூ மூவி தமிழில், அதுவும் ராம் சாரோட படத்தில் வர்றது ரொம்ப ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் எமோஷ்னல். ஏன்னா இப்போது நான் அம்மா மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அம்மா இப்போ இங்கே இல்லை, வீட்டில் இருக்குது. அண்ட் சாரி, and I want to thank Nivin Chetan. Nivin Chetan தான் முதல்ல எனக்கு கால் பண்ணி, oh God, so sorry. I feel so proud of myself. ஏன்னா கும்பலங்கிலிருந்து ஒரு 100 days செலிப்ரேஷன் போகும்போது அதே சேம் எமோஷன் தான் எனக்கு இப்போது. ஒரு டெபியூ ஆக்டராக எனக்கு இப்படி தோணலை. ஏன்னா நீங்கள் கொடுக்கிற அன்பு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சிவா சார். அவர் கூட நடிக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு சார். அண்ட் தேங்க்யூ அன்பு. ஏன்னா இந்த படம் அவர் இல்லாத இப்படி வராது. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் எஸ்பெஷலி அன்போட பேரண்ட்ஸ் கிட்ட. ஏன்னா அவரை பார்க்கும்போது என்னோடய அப்பா அம்மாவே எனக்கு தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் வந்ததுக்கு தேங்க்ஸ். என்ன சொல்கிறது, தேட்டரில் நான் இந்த படம் பார்க்கும்போது எல்லாருமே நல்லா சிரித்து பார்த்தாங்க. இந்த கொஞ்சம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ராம் அங்கிளுக்கு தேங்க்யூ. ராம் அங்கிள், பிரதீப் அங்கிள், சிவா அங்கிள், கிரேஸ் ஆண்டி, அப்புறம் எல்லாருக்குமே அந்த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூக்கு தேங்க்யூ. இந்த படத்தினால நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸ்விம்மிங், ஃபுட்பால், ரன்னிங், வேவ் போர்டு, இந்த 4மே நான் இந்த படத்தினால தான் கற்றுக்கிட்டேன். சிவாவே இன்னும் கற்றுக்கல. இல்லை, ஓட விட்டதில்லை. அவங்க அப்பா இங்கே தானே இருக்கீங்க. சரி, யார் ரொம்ப நல்ல கிஃப்ட் கொடுத்தாங்க இந்த படத்தில்? டைரக்டர் சிவா யாராவது உங்களுக்கு எதுவும் கிஃப்ட் கொடுத்தாங்களா? ராமங்கிள் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு, சிவாங்கிள் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் போட்ட அந்த ஆனஸ்ட் ரிவ்யூஸ் வந்து எப்படி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய ஆடியன்ஸ் அதை பார்த்துட்டு இந்த தேட்டருக்கு வந்தது எல்லாமே நான் போய் நேரில் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் எவ்ரிபடி.
அண்ட் தென் ராம் சாருக்கு தான் இந்த மூமெண்ட்டில் நான் வந்து ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் தென் இதுக்கப்புறம் நான் எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் அட்டென்ட் பண்ணாலும் எனக்கு அது எல்லாமே ராம் சார்னால தான் எனக்கு ஐ மீன் அது அவரால் தான். அண்ட் தென் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். ஹாட் ஸ்டார் அண்ட் மதன் கார்கி சார், எல்லாருமே, சிவா சார் அண்ட் அன்பு, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து இந்த படத்தை ஒரு ஹிட் ஃபில்மாக மாற்றிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். உண்மையாக எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபங்காக இருக்கேன், என்ன பேசுனே தெரில. ஏன்னா சிவா சார் சொன்ன மாதிரி தான் நாங்கள் 4ஆந்தேதி 5ஆந்தேதி காலைல கோயம்புத்தூரில் கிளம்பி இன்னைக்கு காலை தான் திரும்பி வந்தோம். ஜெட்லாக் மாதிரி இல்லை ட்ரெயினில் இன்னும் ஒரு மாதிரி இப்படி ஃபங்காகி தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு ரொம்ப நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நான் கேபிள் சங்கர் சார் ஏன் பேசணும்னு சொன்னால், இவர் தான் முதல்ல ஃபோன் பண்ணி 4ஆந்தேதி சாயங்காலம் இவ்வளோ கலெக்ஷனு 5 இது ஆகுமா இல்லையான்னு பெட் வச்சார் என்கிட்ட. அவர் சொன்னதை விட அதிகமாச்சு. அப்புறம் 6ஆந்தேதி அதோட 3 மடங்கு ஆகுனார். எனக்கு புரியவே இல்லை எப்படி இப்படி ஏன்னா நம்ம முதல் தடவை எனக்கு இந்த மாதிரி ரெட்டிப்பு, அதுக்கப்புறம் டபுள் அந்த மாதிரி அதெல்லாம் ஃபஸ்ட் டைம்னால எனக்கு ஜட்ஜ் பண்ண முடியல. அதே மாதிரி தான் நம்ம கமலா தேட்டர் சார், அவர் ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சோன்னு சொன்னார் இந்த படம் பெரிய ஹிட் சார் அப்படின்னு சொல்லி. அண்ட் அதே மாதிரி தான் ப்ரெஸ் மீட் முடிஞ்சோன்னு வெளில வந்தோன்னே இப்போ அனைத்து நண்பர்களும் நம்ம ப்ரெஸ்ஸில் இருந்த எல்லா நண்பர்களும் சொன்னாங்க கண்டிப்பாக ஹிட்டு சார், சாலிட் ஹிட் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு இந்த வார்த்தை வந்து நிறைய ப்ரெஸ் மீட் போட்டிருக்கேன். படம் சூப்பர் சார், எக்ஸ்ட்ரானரி சார், கிளாசிக் சார், தமிழ் சினிமா அப்படி ஒரு படம் இல்லை சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரெஸ்ஸில். இந்த ஒரு படத்தில் வெளில வந்தோன்னே ஹிட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த வார்த்தையே புதுசாக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படி ஒரு வார்த்தையை எனக்கு அறிமுகப்படுத்தி இந்த படத்திற்கும் அந்த ஹிட்டை கொடுத்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என் உதவி இயக்குநர்களின் சார்பாக, எங்கள் குழுவின் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக, ஹாட் ஸ்டாரின் சார்பாக, ஜிகேஎஸ் பிரதர்ஸின் சார்பாக இந்த படத்தை உறுதியாக நம்பிக்கையோடு திரைக்கு கொண்டு வந்த ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சாரின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பறந்து போ இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இந்த படத்துக்கு ஒரு 40 ஸ்க்ரீனிங் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இண்டஸ்ட்ரியில் இந்த படத்தை பார்க்காத டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லை, ப்ரொடியூசர்ஸ் இல்லை. இந்த படத்தை வந்து அதாவது ரஃபாக பார்த்துருக்காங்க, இதுவாக பார்த்துருக்காங்க. நடக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் படத்தை நாங்கள் காட்டிகிட்டே இருந்தோம். யார் வந்தாலும் முழுக்க பார்த்துருங்கன்னு ஒரு கான்ஃபரன்ஸில் காட்டிகிட்டே இருந்தோம். பட் எல்லாருக்கும் வந்து என்னென்னா, இவர் ஒரு காமெடி படம் எடுத்திருக்காரு, நல்லா தான் இருக்கு. ஆனால் இவர் காமெடி படம் எடுத்து அதை இப்போ எப்படி புரிஞ்சுக்குவாங்களா சார், நீங்கள் உங்கள் ஜேர்னல் இல்லாமல் வேறு மாதிரி இருக்கேங்கிறது பிரச்சனையாச்சு. அப்புறம் நீங்களும் சிவா சாரும் சேர்கிற படத்துக்கு எப்படி சார், சிவா சார் படத்துலலாம் பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அந்த படத்தில் 19 பாட்டுனா எப்படி சார் அந்த பாட்டை கேட்பாங்க இப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து அப்புறம் எனக்கு அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. சார் ஏன் சார் ஹாட் ஸ்டார் தான் இருக்காங்க, எதுக்கு கஷ்டப்பட்டு தேட்டர் ரிலீஸ் பண்ணி பேசாமல் ஓடிடிலே விட்டுற வேண்டியதான்னு வந்து அட்வைஸ் மேலே அட்வைஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. பட் நான் மட்டும் ரொம்ப தீவிரமாக இருந்தேன். இந்த படத்தை எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் எழுதுகிறப்பே அந்த செலிப்ரேட் பண்ணுவாங்கிற நோக்கத்தோடு எழுதப்பட்ட படம். எடுக்கிறப்ப கிட்டத்தட்ட சிவாவுனுடைய கான்ட்ரிபியூஷன் அது இன்னுமே பெருசாச்சு. கிரேஸ் வந்ததுக்கப்புறம் இவங்க 2 சேர்ந்துலேருந்து படத்தினுடைய காமெடி இன்னும் பயங்கரமாக கூடும். ஆக்சுவலாக நிறைய பேர் சொன்னாங்க இவங்களை ஃபஸ்ட் ஹாஃப்லேயே சேர்த்துருந்தா இன்னுமே அதிகமாக செஞ்சுருப்போம், அடுத்த படத்தை பார்ட் 2 தொடங்கினா முதல்ல இவங்க 2 பேர்த்துலேருந்தே தொடங்குங்க அப்படின்லாம் அட்வைஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ என்னுடைய கிட்டத்தட்ட இந்த படத்தை வந்து நான் வந்து சரி திரையங்க கொண்டு வர முடியாமல் போயிடுமோங்கிறப்ப என்னுடைய உதவி இயக்குனர் ராம் சங்கு, அவர் தான் ராம் சங்கு வாட. ஸோ இவரதுடைய நண்பர்கள் தான் ஜிகேஎஸ் பிரதர்ஸ், அவங்க ஊர். அவர் சொன்னார் சார் எங்கே போயிட்டான் வந்து. ஸோ இவனுக்கு வந்து என்னென்னா இந்த படம் திரைக்கு வந்தே ஆகணும்னு என்னை விட இது. அப்போ வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் படத்தை இவர் தான் போட்டு காட்டினா அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பயனா, சினிமா ரொம்ப தெரிஞ்சவங்களோட போகிறப்பங்களுக்கு ஒரு வசதி இருக்குது. என்னென்னா அவங்களுக்கு இந்த சினிமாவுடைய தொழில் தெரியும். ஒரு வேளை நாளைக்கு ஏதாவது சிக்கல் இருந்தால் கூட புரிஞ்சுக்குவாங்க. ஒரு சினிமா தெரியாத ஒரு நபர் வர்றப்ப நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமாக கூடுது. இப்போ நான் சார்கிட்ட தான் கேட்டேன், சார் நீங்கள் 100% உறுதியாக இருக்கீங்களா, இதில் வெற்றி அடைவதற்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கோ தோல்வி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சினிமாங்கிறது நம்ப முடியாத ஒரு கேம் தான், இப்படின்னு நடக்கலாம் அப்படின்னு நடக்கலாம். அன்றைக்கி ப்ரெஷ் ஷோவில் நல்ல வேலை ரிலாக்ஸாக இருந்தாங்க, சிரித்தாங்க, ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஒரு வேளை அன்றைக்கி வந்து 3 படம் இருந்து 4வது படமாக இதை பார்த்துருந்தா நடக்காமல் கூட போயிருந்துருக்கலாம் இல்லையா. ஏன்னா அவங்க காலையில் இப்போ இது முடிஞ்சோன்னு அடுத்து ஒரு படம் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு படம் இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இதுக்கு நடுவில் நாங்கள் ஆடியோ லான்ச் வேறு நடத்திட்டே இருக்கோம். ஏன்னா வேறு வழியில் எனக்கு யூடியூப்பில் எவ்வளோ நேரம் போகுதுங்கிற மாதிரி வேறு ஆயிடுச்சு இல்லை கண்டென்ட், ஏன்னா ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறது. அதனால் நல்ல வேலை அன்றைக்கி பார்த்தவர்கள் எல்லோரும் மன அமைதியோடு ஒரு அப்போ நான் கண்டுபிடிச்சேன் இனிமேல் ப்ரிவியூ ஷோ போனால் அதான் டைமு, லஞ்சை போட்டோம் 3 o'clock. ஒரு வேளை 6, 7 கொஞ்சம் டஃப் ஆகிடும். அதனால் அன்றைக்கி அந்த ப்ரெஷ் ஷோ தான் சார் எல்லாத்தையுமே படத்தை மாற்றிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்கிறேன், நாங்கள் வந்து முதல்ல ஒரு இந்த க்ரஷ் சாங் ரிலீஸ் பண்ணோம்.
அப்போ நான் நினச்சேன் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் பார்ப்பாங்க. 30,000 தாண்டல. ஒரு 24 ஹவர்ஸ் ஆச்சு. எனக்கு புரியவே இல்லை. கீழே வேறு யுவன் ஃபேன்ஸ்லாம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டே இருக்கோம். அவ்வளோ கெட்ட வார்த்தைகள் திட்டிகிட்டே இருக்காங்க. என்னடா இது, இப்போது யுவன் ஃபேன்ஸும் கோவிக்கிறாங்க, பாட்டும் பார்க்க வர மாட்டேங்கிறாங்கன்னா அப்போ தான் திங்க் மியூசிக் சொல்கிறாங்க, சார் சந்தோஷ் தயானி புது மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் இல்லைப்பா, இதுக்கு முன்னாடி பாட்டலாம் மெதுவாக தான் சார் வரும். அது எவ்வளோ மெதுவானா எனக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னமோன்னு பயமாயிடுச்சு. ஏன்னா அது கரெக்டாக நம்ம 24 டேஸ்க்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணுறோம். சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே மாரிஸ் ராஜ் ஐடியா சொன்னால் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஏதாவது ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ்லாம் சொன்னால் தான் அந்த படம் வருங்கிற தகவல் போகும். ஏன்னா எல்லோரும் 7 கடல் 7 மலை வரும்னு நினச்சிட்டு இருக்கப்ப திடீர்னு பறந்து போன ஒரு படம் வருங்கிற தகவலே போய் சேரல, எப்படி பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ப்ரெஸ் மீட் பாதியிலே ஒரு தகவல் வந்துச்சு, குஜராத்தில் ஒரு ஃப்ளைட்டே பறந்து போய் பில்டிங்கில் மோதிடுச்சுன்னு. ரொம்ப அதே டைம் நம்ம இங்கே உள்ளுக்குள்ளே இருந்தோம் தெரில, பட் வருத்தத்துக்குரிய விஷயம் தான். என்னென்னா அப்போ தான் மீடியாவில் பறந்து போ படத்தை பற்றியான தகவல்கள் வெளியில் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டிய அந்த டீசரையுமே அந்த சாங்கையுமே அன்றைக்கி தள்ளி வச்சிட்டோம். ஏன்னா அதுக்கு மேலே இது பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன நடந்துச்சு, திரும்பவும் நம்ம ப்ரெஸ் மீட் நடக்கும், தகவல் போகும், அதுக்கப்புறம் டீசர் வெளியிட்டால் எல்லாம் தெரியும்னு பார்த்தா அது வேரிஸ் அன்பு அந்த டீசராக பாட்டா இது வெளியிட்டோம், இல்லை சித்தார்த் சாங் நினைக்கிறேன். ஸோ அந்த சாங்கும் அதே மாதிரி ஒரு திங்கக்கிழமை சாயங்காலம் போட்டோம். திங்க் மியூசிக் சொன்னாங்க, சார் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போடாதீங்க, உங்கள் பாட்டு தாங்காது. நாங்கள் இருந்தாலும் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஏதோ நல்ல நாள் எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு போட்டோம். தாங்களே அடுத்து திங்கக்கிழமை வருது. இது முடிஞ்சால் அதுக்கப்புறம் இப்போ இதுக்கப்புறம் சரி என்ன தான் பண்ணலாம், இந்த இதுவுமே ஒரு கிக் ஸ்டார்ட்டே வரமாட்டேங்குது. இந்த பறந்து போன ஒரு படத்தை உலகத்துக்கு எப்படி சொல்கிறது, சரி இப்போ டீசர் பண்ணுவோம் அப்படின்னு டீசர் பண்ணுவோம். ட்ரெய்லருக்கு முன்னாடி ஒரு டீசர் பண்ணுவோம். வேரிஸ் அன்பு அண்ட் நம்ம டிராகன் படத்தோட எடிட்டர் பிரதீப் ஈராகு எக்ஸ்ட்ரானரியாக பண்ணி கொடுத்தாரு. எனக்கு அவருடைய அந்த எடிட்டிங் ஸ்டைலும் அந்த இதுவும் பயங்கரமாக பிடிச்சிது. ஸோ அவர் தான் அந்த டீசர் பண்ணி கொடுத்தாரு. டீசர் பண்ணோம், ஓகே. டீசர் பெருசாக ஹிட்லாம் அடிக்கல, ஒரு 3 லட்சம் பேர்த்துக்கிட்ட ஆர்கானிக்காக போச்சு. சரி படம் கொஞ்சம் பேர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இப்படிங்கிற பிறகு அப்படியே யோசிச்சிட்டே இருக்கப்போ சுரேஷ் சந்திரா சார் தான் சொன்னார், சார் நீங்கள் இன்டர்வியூ கொடுங்க, 5 வருஷமாச்சு இன்டர்வியூ கொடுக்காமல் இந்த படம் வருதுங்கிறது தெரியவே தெரியாது. எனக்கு உண்மையாக இன்டர்வியூவில் என்ன பேசணுன்னே தெரில, படத்தில் இருக்கிறத பேசுகிறதா என்ன பேசுகிறதுன்னு தெரில. அப்போ சொன்னார், நீங்கள் நான் ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு ஒரு 10 இன்டர்வியூ செலக்ட் பண்ணுறேன், அதில் மட்டும் கொடுங்க, ஏன்னா அவங்கள ரொம்ப நாள் கேட்டிருக்காங்கன்னு சொன்னார். அந்த இன்டர்வியூவில் போய் நான் பேச ஆரம்பித்தேன். உண்மையாகவே நான் என்ன பேச ஆரம்பித்தேன் என்ன முடிச்சேன்னு ஞாபகம் இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 4 இன்டர்வியூ 5 இன்டர்வியூ. நம்ம கரெக்டாக சொல்கிறோமா என்ன நான் வந்து ஆனால் இன்ஸ்டிங்க்டாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறோம். அது முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன தோணுதோ சொல்லுவோங்கிறது மட்டும் வச்சேன். நல்ல வேலையாக அந்த இன்டர்வியூ மூலிமா நிறைய பேர்த்துக்கு இன்னும் இந்த இயக்குனர் ராம் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சது போல இருக்குது. அண்ட் அது மூலிமா பறந்து போக தெரிஞ்சுது. அப்போ தான் நாங்கள் ட்ரெய்லர் லான்ச் பண்ணோம். இந்த ட்ரெய்லர் மாதிரி அந்த ட்ரெய்லருமே ஒரு நாட் அ ரெகுலர் ட்ரெய்லர், இந்த படத்தோட தன்மை என்னவோ அது இருக்குன்னு தான் நாங்கள் நினச்சோம். அப்புறம் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக வந்தது அந்த ப்ரெஸ் ஷோ. அந்த ப்ரெஸ் ஷோ முடிஞ்சு நீங்கள் வெளியில் சொன்ன அந்த வார்த்தைகள் இது எல்லாமே தியேட்டர் ஓனர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு. ஷோ கொடுக்கலாங்கிற ஒரு இடத்த கொடுத்துச்சு. பார்வையாளர்களுக்கு கொடுக்குறது ஒன்று, ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்போ உங்களுடைய வார்த்தைக்கு அவ்வளோ பலம் இருக்குது. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே தான் நான் தூத்துக்குடியிலையும் பார்த்தேன். நான் நினச்சிருந்தேன் தூத்துக்குடிலாம் சி சென்டர் பி சென்டர்லாம் வச்சுருக்கோன்னு பார்த்தா கோயம்புத்தூரில் எதுக்கு சிரித்தாங்களோ அதுக்கு தான் தூத்துக்குடியிலையும் சிரிக்கிறாங்க. கோயம்புத்தூரில் இந்த படத்தை பார்த்து என்ன கேள்வி கேட்டாங்களோ அதே தான் தூத்துக்குடியிலையும் கேள்வி கேட்டாங்க. திரையரங்களும் மல்டிப்ளெக்ஸ் ஆகிடுச்சு. படம் பார்க்குற மக்கள், தமிழ் சினிமா மக்கள் உடைய பார்வை ரசனை வந்து நம்ம தான் ரொம்ப இது புரியுமா புரியாதா, இவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு யோசிச்சுட்ருக்கோம். ஆனால் அவங்க வந்து அப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் உண்மையை சொல்கிறப்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. காம்ப்ளிகேஷனே இல்லை. அவங்க யாருமே என்கிட்ட ஏன் இதில் 3 ஆக்ட் இல்லை, இதில் கதை என்னெல்லாம் கேட்கல. ஒரு பையன் எழுந்திரிச்சு சொன்னான், அவன் பேர் விஷால் நினைக்கிறேன், தூத்துக்குள்ள. அங்கிள் தேங்க்யூ, இதுக்கு தேங்க்ஸ், எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா. அவன் ஒரு லைனில் கதையை சொல்கிறான், சின்ன பையன் எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு சொல்லிட்டீங்க. இதுவே எனக்கே இப்படி ஒரு லாக் லைன் இருக்குது தெரியாது. ஸோ அவ்வளோ சுலபமாக ஒரு படத்தை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ லகுவாக இருக்காங்க. அப்போ வந்து அந்த தேட்டர் விசிட்டில் எனக்கு என்ன பயங்கரமான இதான் ஃபஸ்ட் டைம் நான் தேட்டர் விசிட் போகிறேன். போகிறப்ப எனக்கு எப்போதுமே என் படத்தை உள்ளுக்குள்ளே பார்க்குற ஒரு பயம் இருக்கும். இந்த சைலன்ஸ் நிறைய இருக்கும், அதை கத்திடுவாங்க. இந்த தடவை வந்து கைத்தட்டல் விழுந்துட்டே இருந்தாலும் கொஞ்சம் பயம் கம்மியாக இருந்துச்சு. அப்போ நான் வெளில தான் இருந்தேன். சிவா சார் தான் உள்ளுக்கு போய் பார்த்துட்டு வந்து சொல்லிட்டே இருப்பார். ஸோ அப்போ அந்த என்னால் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு 8 வயது பையனோடு தொடர்பு கொள்ள முடியுது அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.